இன்னைக்கு நம்ம சோலார்ல எரியக்கூடிய ஒரு லைட் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒர்க் ஆகல. இது வந்து எப்படி சரி பண்ணலாம்னு பார்க்கலாம். இது வந்து பெரும்பாலும் கோழி பண்ணை, அப்புறம் பார்த்தீங்கன்னா, கரண்ட் இல்லாத ஏரியாக்கள்ல பார்த்தீங்கன்னா, இத மாரி வைப்பாங்க. இது வந்து ஒரு பல்ப் வச்சுட்டீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 6, 7 மணி நேரம் இது வந்து எரிஞ்சிட்டே இருக்கும் தொடர்ந்து. அதுக்காகவே நல்லா பிரைட்டா எரியும். இந்த மாரிப்பட்ட பல்ப் வந்து ஒர்க் ஆகல அப்படின்னா, எப்படி வந்து சரி பண்ணலாம்னு பார்க்கலாம். இதில பார்த்தீங்கன்னா, பவர் பேங்க் மாரி ஆப்ஷன் உண்டு. மொபைல்லயும் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம சார்ஜ் வந்து ஆன் பண்ணி வச்சிருக்கோம். கனெக்ட் பண்ணாலும் இது வந்து சார்ஜ் ஆகல. இப்படிப்பட்ட ப்ராப்ளத்த வந்து எப்படி வந்து சரி பண்ணலாம்னு பார்க்கலாம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து 4 ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க. 4 ஸ்க்ரூ வந்து கழட்டிடுங்க. இப்போ நம்ம ஸ்க்ரூ வந்து கழட்டியாச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, மேல் டோரில் பார்த்தீங்கன்னா, ரப்பர் வந்து குடுத்துருப்பாங்க சுத்தி. இது எதுக்காக அப்படின்னா, நம்ம மழைக்குள்ள இது வச்சாலும் இதுக்குள்ள தண்ணி போகக்கூடாது. வாட்டர் ப்ரூஃப் மாரி இது வந்து குடுத்துருக்காங்க. இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஒரு எல்இடி இருக்கும். அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா, ஒரு பேட்டரி, ஒரு போர்டு. இதை வந்து பார்த்தீங்கன்னா, பேட்டரி முதல்ல வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம பேட்டரி வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இதில் இருக்க எல்இடி வந்து எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல பார்த்தீங்கன்னா, இதில் இருக்க எல்இடி வந்து செக் பண்ணணும். இந்த எல்இடியை செக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, மல்டிமீட்டர் இருந்து அப்படின்னா மல்டிமீட்டர் செக் பண்ணலாம். நிறைய பேர்கிட்ட பார்த்தீங்கன்னா, மல்டிமீட்டர் இல்லைன்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பழைய சார்ஜர், நோக்கியா சார்ஜர், ஏதாவது ஒரு சார்ஜர், அதாவது 5 வோல்ட் சார்ஜர்னு சொல்லுவாங்க. மொபைல் ஃபோன் சார்ஜர் பழசு இருந்துச்சுன்னா, அதில் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பின்னை வந்து கட் பண்ணிட்டீங்கன்னா, இந்த மாதிரி ரெட் பிளாக்னு சொல்லி வரும். ரெட் வந்து பாசிட்டிவ், பிளாக் வந்து நெகட்டிவ்னு வரும். இதை வந்து கட் பண்ணி இப்படி எடுத்துடுங்க ஒயரை. அதே மாதிரி இங்கே எல்இடியில் பார்த்தீங்கன்னா, இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரெட் பிளாக்னு இருக்கும். இதை வந்து சார்ஜ் கனெக்ட் பண்ணி நம்ம இதில் ரெண்டுலேயும் அப்படியே தொட்டு பார்க்கலாம். லைட் இந்த எல்இடி பேனல் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா லைட் வந்து எரியும். இதில் வந்து எல்இடி போயிருந்து அப்படின்னா லைட் வந்து எரியாது. இப்போ இதில் வந்து சப்ளை கொடுத்து பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து சப்ளை வந்து கொடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து சப்ளை வந்து வந்துட்டுருக்கு. நிறைய பேர் கேட்பீங்க இது வந்து ஆபத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க. இது வெறும் 5 வோல்ட்டுக்காரன் தான். பாருங்க, கை வச்சு தொட்டாலுமே ஒன்றும் செய்யாது. 5 வோல்ட்டுங்க ஒரு சின்ன சப்ளைனால நம்ம மனுஷங்க கை வச்சாலுமே ஒன்றும் ஆகாது. ஆனால் எல்இடி பேனலில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவில் பாசிட்டிவ், நெட்டில் நெட்டி தான் வைக்கணும். மாற்றி வச்சா எரியாது. அதை ஷார்ட் பண்ணிடக்கூடாது. ரெண்டும் சேர்ந்து வர மாதிரி ஒயர் வந்து பற்றக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா ரெட்டில் ரெட்டையும், பிளாக்லையும் தொட்டு பார்க்கலாம். பாருங்கள், எல்இடி பேனல் வந்து நல்லா எரியுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேனல் நல்லா இருக்குது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து ப்ராப்ளம் ஆகக்கூடிய பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சோலார் ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே இந்த பேட்டரி தான் ப்ராப்ளம் வரும். எதனால் அப்படின்னா, நம்ம வந்து பேட்டரியை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி வந்து சார்ஜ் பண்ணணும், அப்புறம் வந்து பயன்படுத்தணும். சார்ஜ் பண்ணணும், பயன்படுத்தணும். அந்த மாதிரி ஒர்க் வந்து கண்டினியூஸாக டெய்லி வந்து நடந்துட்டு இருந்தால் மட்டும்தான் இந்த பேட்டரிகள் வந்து சார்ஜ் வந்து நிற்கும். ஆனால் நாம் இப்போ அப்படி பண்ணுறதில்ல. 1 வாரம் 2 வாரம் அப்படி சார்ஜ் போடாமலே போடுறதுனால தான் மேக்ஸிமம் இந்த பேட்டரிகள் வந்து ப்ராப்ளம் ஆகும். இப்போ அந்த பேட்டரி மட்டும் தனியாக கலத்தி எடுத்துடலாம். இந்த மாதிரிப்பட்ட பேட்டரியோட வோல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதிலே வந்து மென்ஷன் பண்ணிப்பாங்க. 3.3 வோல்ட் 3000 மில்லி ஆம்பியர் பேட்டரி இது. நான் வந்து பேட்டரி வந்து செக் பண்ணணும். இந்த பேட்டரி செக் பண்ணுறதுக்காக மல்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னா DC 20 வோல்ட்டில் வந்து வச்சுக்கலாம். 20 வோல்ட்டு குறைவாக உள்ளதெல்லாம் DC 20 வோல்ட் தான் வைக்கணும். இப்போ வந்து DC 20 வோல்ட்டில் வச்சுட்டேன். வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.45 சம்திங்கில் தான் இதோட சார்ஜ் வந்து இருக்குது. இப்போ நம்ம இதை வந்து பேட்டரி பொறுத்த வரைக்கும் பூஸ்டர் வந்து பண்ணணும். இந்த பேட்டரி வந்து பூஸ்ட் பண்ணுறது எப்படின்னா, நிறைய வீடியோக்களில் போட்டிருப்பேன். என்கிட்ட பேட்டரி பூஸ்ட் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இதான் வந்து பேட்டரி பூஸ்ட்ரு. பேட்டரி, அதாவது மொபைல் பேட்டரி, அப்புறம் வந்து சோலார் லைட்டு, அப்புறம் வந்து எமர்ஜென்சி லைட், அந்த மாதிரி எல்லா ரீசார்ஜபிள் பேட்டரியும் பார்த்தீங்கன்னா இதை வச்சு நம்ம ரொம்ப நாள் சார்ஜ் போடலாம்னா ஒர்க் ஆகாது. சார்ஜ் போட்டாலும் அப்படிப்பட்ட இடங்களில் இதை வச்சு நம்ம பூஸ்டர் பண்ணிக்கலாம். இதை வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 தெர்மினல் கொடுத்துருப்பாங்க. அந்த 2ல் ப்ளஸ் மைனஸ் இருக்கும். மாற்றி வந்து வச்சிடக்கூடாது. பேட்டரிலையும் பார்த்தீங்கன்னா ரெட் பிளாக் இருக்கும். ரெட்டில் ரெட்டையும், பிளாக்கையும் வச்சிடணும். இன்னொன்று பார்க்கணும், இது வந்து முதல்ல வந்து எவ்வளோ வோல்ட் பேட்டரின்னு சொல்லி முதல்ல வந்து பார்த்துணும். இது பார்த்தீங்கன்னா 3.3 வோல்ட்டு. இங்கே பார்த்துடுங்க 3 வோல்ட்டு, 4.5, 6 வோல்ட் பேட்டரி, 7.5 பேட்டரி, 9 வோல்ட் பேட்டரி, 12 வோல்ட் பேட்டரி, அந்த மாதிரி எல்லா பேட்டரிகளையும் பூஸ்ட் பண்ணோம்னா 12 வோல்ட் பேட்டரியை நீங்கள் பூஸ்ட் பண்ணோம்னா இதை வந்து 12 வோல்ட்டில் வந்து மாற்றி வச்சுடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 3 வோல்ட்டில் வச்சுருக்கேன். வச்சுக்கிட்டு இந்த 2 இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் அப்படி வச்சு பிடிச்சிடுங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து எடுத்துகிட்டு இதோட வோல்ட் வந்து செக் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2.4 மேலே இருக்குது. இப்போ நம்ம அதில் கனெக்ட் பண்ணி நம்ம சார்ஜ் போட்டு பார்த்துடலாம்.
நம்ம இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு. கனெக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இதில் வந்து லைட் வந்துட்டு போகுது. இப்போ நம்ம பேட்டரி வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதோட மேல் கவர் வந்து வச்சு இதில் ஸ்க்ரூ போட்டுடலாம். ஸ்க்ரூ போட்டாச்சு, அவ்வளோதான். இது வந்து இப்போ வந்து தயாராகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோலார் லைட்டை வந்து வெயிலில் கொண்டு வச்சுக்கிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பின் வந்து வரும். அந்த பின்னை வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை வந்து கனெக்ட் பண்ணிடலாம். பாருங்கள், லைட் வந்து எரிஞ்சிருச்சு. சூப்பராக வந்து ஒர்க் ஆயிடுச்சு. மற்றபடி நான் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக இதை வந்து சார்ஜ் போட்டே வச்சனாலும் இது வந்து சார்ஜ் ஆகலை. முதல்ல இந்த மாதிரி பேட்டரியை பூஸ்ட் பண்ணால் மட்டும்தான் இது வந்து சார்ஜ் ஆகும். அதுக்காக இது வந்து ரிப்பேர் ஆகிட்டுன்னு தூக்கி தூர போட்டுறாங்க. இதுவும் எங்கள் சொந்தக்காரங்க வெளியே வந்து போட்டது, வேஸ்ட்டுன்னு சொல்லி போட்டது தான் எடுத்து வந்து சரி பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா 3 மோடு வந்து வச்சுருப்பாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பட்டனை வந்து ஒவ்வொரு முறையும் செலக்ட் பண்ண மாதிரி இங்கே லைட் எரியும் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மோடு சின்னதாக எரியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா லைட் வந்து கூடும். பார்த்தீங்கன்னா ஃபுல் பிரைட்டில் வந்து எரியும். இது ஒரு முறை நம்ம ஏதாவது ஒரு இடத்துல வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவைக்கு வந்து இது வந்து போட்டலாம். 5 to 6 மணி நேரம் தொடர்ந்து பல்ப் வந்து எரிஞ்சிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு மோடு அதாவது குறைவான இதில் வச்சோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 8 மணி நேரம் தொடர்ந்து லைட் வந்து எரியுது. சூப்பரான ஒரு இது. இப்போ நம்ம இதில் வந்து மொபைல் வந்து சார்ஜும் போடலாம். அது வந்து ஒர்க் ஆகுதான்னு பார்த்துலாம். பார்த்தீங்கன்னா சார்ஜும் வந்து ஆகுது. நம்ம சோலார் லைட் வந்து சூப்பராக வந்து ஒர்க் ஆகிட்டு. இதே மாதிரி பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிடுங்க.